இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் குளோரோஅசிட்டிக் ஆசிட். அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் என்னது? இங்க வந்து Ka வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? Ka சம் வேல்யூ வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி pH ஆஃப் 0.1 மோல் ஆசிட். இந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மோல் கான்சன்ட்ரேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட pH வேல்யூ நமக்கு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ முதல்ல குளோரோஅசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்? இது வந்து குளோரோ CH2COH இதான் நமக்கு வந்து குளோரோஅசிட்டிக் ஆசிட் இல்லையா? இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? ClCH2COO மைனஸ் பிளஸ் நமக்கு வந்து H பிளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு வந்து H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா pH கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்க நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. அப்போ H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக நமக்கு வந்து எவ்வளோ எடுத்துருக்கிறோம்? 0.1 மோல் வந்து எடுத்துருக்கிறோம். அப்புறம் சம்டைம்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன ஆயிருக்கும்? சம் அமௌண்ட் நமக்கு வந்து அயனைஸ் ஆயிருக்கும். அது நமக்கு எவ்வளோ அயனைஸ் ஆயிருக்கு நமக்கு வந்து தெரியாது இல்லையா? அப்போ நம்ம வந்து இது எக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இது எக்ஸ் அயனைஸ் ஆயிருந்துச்சுன்னா இது எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் நமக்கு என்ன எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ இந்த 0.1 கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸோட அமௌண்ட் நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ இங்க நீங்க வந்து எக்ஸ் வந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எக்ஸ் அப்ளை பண்ணாலும் அதுல வந்து பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் நமக்கு வந்து இருக்காது. அப்போ நமக்கு வந்து ஃபைனலாக நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.1 இது எக்ஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து Ka. அப்போ நம்ம ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து Ka நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ப்ராடக்ட் வந்து என்னது? ரெண்டுமே நமக்கு வந்து xx ரியாக்ட் என்னது 0.1. அப்போ K ஓட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 1.35 into 10 to the power of -3 the whole என்னன்னா x power 2 divided by 0.1. அப்போ இதே நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? x கண்டுபிடிச்சிடலாம். அப்போ xன்றது என்னது? H plus ஓட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுலேயே நம்ம வந்து pH வந்து நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். pH மைனஸ் லாக் ஆஃப் H பிளஸ். ஓகே, டீடைல்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது வந்து என்னன்னா அதோட pH வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அந்த சால்ட்டோட pH வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு ஆசிட்டோட pH கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதோட சால்ட் நமக்கு எப்படி இருக்கும்? ClCH2COO வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வாட்டரில் போட்டோன்னே அது எப்படி டிசோசியேட் ஆகும்? ClCH2COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன ஆகுது? வந்து வாட்டரில் போடும்போது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆசிட்டாக வந்து மாறும். ClCH2COOH ப்ளஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது நமக்கு என்ன பண்ணால் இந்த ஆசிட்டோட காஞ்சிகேட் பேஸ் தான் நமக்கு வந்து இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து நம்ம வந்து KB வந்து எடுத்துக்கணும். அப்போ KB யூஸ் பண்ணி இந்த OHோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? POH வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ POH நம்ம என்ன பண்ணலாம்? pH வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு லென்த்தி ப்ராப்ளம் தான். இதோட டீடைல் சொல்யூஷன் வந்து நான் வந்து ஃபுல் வீடியோவில் போட்டுக்கிறேன். அந்த ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.